ராமதாசனுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் இவர் தலைவர் ஆனார் அப்படின்னும் பொழுது அவருக்கு ஏன் ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கலன்ற ஒரு விமர்சனம் இந்த இடத்துல வருது இல்லையா? அதை நம்ம மறுக்க முடியுமா? ஃப்ரீ ஹேண்டுன்னா நீங்கள் 2014 பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு நடந்தது தேர்தலுக்கு, மக்களவை தேர்தலுக்கு முன்பாக. அப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் குமுத ரிப்போர்ட்டரில் பாட்டாளி மக்கள் கட்சி அழித்து விடுவார் அன்புமணி, அது வந்து துணை பொதுச் செயலாளர் வியனரசு அவர் எழுதினார். அப்போ நான் எடிட்டராக இருக்கேன், குமுத ரிப்போர்ட்டருக்கு எழுதினார். கடுமையாக விமர்சிச்சிருப்பார். கட்சிக்குள் இருந்து கொண்டே, துணை பொதுச் செயலாளர் இருந்து கொண்டே அவர் கடிதம் எழுதுறார். அப்புறம் நீக்கிட்டாங்க. அப்புறம் நாம் தமிழருக்கு போனார். ஆனால் அப்போ அவர் கேட்ட கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி அல்ல. நீங்கள் 1949 தொடங்கப்பட்ட திமுக 1967 ஆட்சியை பிடித்தது, 89 தொடங்கப்பட்ட பாமக இன்று வரை ஏன் ஆட்சிக்கு வரவில்லை என்று ஒவ்வொரு மேடையிலும் டாக்டர் ராமதாஸ் பேசுவார். அதுக்கு என்ன காரணம் சொல்லி விளக்கியிருப்பார். என்னன்னா, அன்னைக்கு யாரெல்லாம் வளர்த்தார் அண்ணா, அவரோடு மேடையில் யாரை பேச வைத்தார்? நெடுஞ்செழியன், மதியழகன், NV நடராஜன், சிற்றரசு, ஆசைத்தம்பி போன்ற பேச்சாளர்களை ஊக்குவித்தார். NSK, KR ராமசாமி, MGR, SSR போன்ற செல்வாக்குள்ள நடிகர்களை தன்னுடைய மேடைக்காக பயன்படுத்தி கொண்டார். ஆனால் இப்படி இந்த கட்சிக்காக உழைத்த பேராசிரியர் தீரன், தலித் எழில்மலை, பூத்தா இளங்கோவன், பூத்தா அருள்மொழி, இரும்பறை குணசேகரன், வள்ளி நாயகம், வேல்முருகன் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க? இவங்கெல்லாம் களை எடுத்தது யார்? நான் முதல்ல சொன்னல, அந்த கட்டுரையில் இருக்கும், இன்னைக்கு இருக்கு. இது எழுதுறது கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இருந்த வியனரசு. அப்போ இவங்களாம் ஏன் நீங்கள் வந்து வெளியே அனுப்பிச்சின்னு கேட்ப. அந்த இப்போ இன்னைக்கு பூத்தா இளங்கோவன் திரும்ப உள்ள வந்துட்டார், சேர்த்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறது 14. அந்த பொதுக்குழு முடிவதற்கு முன்பு தயவு செய்து அன்புமணியை அந்த கட்சி தலைவர் எடுத்து விடுங்கள், இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து. கட்சி தலைவர் இப்போ தான் வந்தார். இளைஞரணி தலைவர் பதவியிலிருந்து அவர் எடுத்து விடுங்கள். யார் சொன்னது? கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தைலாபுரத்திலே இருப்பார். இவர் ஒவ்வொரு நாளும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட தலைவர்களை வெளியேற்றினார்.